அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராயலோவில் இப்போ மார்ச் மாதம் வந்து நியூ பிளான் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பிளான் டீட்டெயிலாம் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இந்த இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ராயலோ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள் லிங்க், இதுதான் லிங்க், ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே காட்டிகிட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க, சரியா? அதாவது நான் வந்து எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விட்ருங்க. ஸோ அவங்க ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுவாங்க லிங்க்கை. ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா இங்கே பாருங்கள் என்னென்ன கேட்குது, நேம் கேட்கும். அவங்க என்ன நேமோ அந்த நேம் போட்டுங்க. ஸோ ஆதார் கார்டில் பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அது போடுங்க, ஓகேவா? அவங்கவுங்க பேர் தான் ஐடி போடணும் இதில், சரிங்களா? மாற்றி போடாதீங்க. ஸோ நேம் போடுங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி, இங்கே பாருங்கள் யூசர் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் ஐடி கூட போடுங்க, உங்களோட மெயில் ஐடி கூட போடுங்க, கரெக்டான மெயில் ஐடி போடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பர் போடுங்க. ஸோ அடுத்து பாஸ்வேர்டு, ஸோ பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ண வாட்டி இங்கே பாருங்கள் என்ன உங்கள் நேம் கொடுத்தது கரெக்டாக வந்துச்சா, உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துச்சான்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த இடத்துல வந்து உங்கள் மொபைல் நம்பரும் உங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க முதல்ல, ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பிளான் போட போகிறீங்க, 9000 பேக்கேஜ் போட போகிறீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாம், ஓகேவா? இங்கே பாருங்கள் இது கீழே வந்து பைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து 3000 பேக்கேஜ் போதும் அப்படின்னா இந்த 3000 பேக்கேஜ் கீழே பைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இல்லை நான் எனக்கு 1500 பேக்கேஜ் போதும் அப்படின்னா நீங்கள் 1500 கீழே பைன்னு இருக்கும், நீங்கள் அதை பையை வந்து கிளிக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இல்லை 600 பேக்கேஜ் போதும் அப்படின்னா 600 பேக்கேஜை பை கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியில் 9000 பேக்கேஜ், ஏன்னா ராயலோ நல்ல கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும், பேர் பண்ண கம்பெனி தெரியும். அதனால் வந்து 9000 பேக்கேஜ் தாராளமாக போடலாம். ஆனால் வந்து ஓன் ரிஸ்க் தான், உங்களோட ஓன் ரிஸ்க் தான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நானும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன் கேரண்டி கொடுக்குறதில்ல, கம்பெனி எம்டி நான் கிடையாது, கம்பெனி எம்டி கேரண்டி கொடுக்கணும். ஸோ நமக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம வந்து 9000 பேக்கேஜ் வந்து போட போகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம 9000ன்றது சர்வசாதாரணம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ நான் வந்து 9000 பேக்கேஜ் வந்து போடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ண பைன்னு கிளிக் பண்ண வாட்டி இந்த மாதிரி பாருங்கள் மறுபடியும் வருது. இங்கேயும் உங்கள் நேம் கரெக்டாக மொபைல் நம்பர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள் எலைட் பேக்கேஜ் 9000 கார்டா, அதை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் ப்ராடக்ட் எலைட் இகாம் ப்ரொமோஷனல் பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இகாம் ப்ரொமோஷனல் பேக்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே செலக்ட்னு கேட்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ பேமெண்ட் டைப் வந்து பேங்க்லேருந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ 4 பேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், HDFC, ICICI, IDFC, சிட்டி யூனியன். இது கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாம். இது இந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டை கிளிக் பண்ணும். நான் வந்து HDFC பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த பேங்க் டீட்டெயிலாம் வரும், இங்கே பார்த்தீங்களா? அந்த HDFC கிளிக் பண்ணால் இந்த பேங்க் டீட்டெயிலாம் வரும், ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். காப்பி பண்ணி நம்ம ஜிபேயில் போய்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம பணம் சென்ட் பண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம். IFSC கூட கொடுத்துருக்காங்க, காப்பி பண்ணிக்கோங்க, அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் கேட்டலாம், பிரான்ச் கொடுத்துக்கோங்க. அதாவது நேம் கேட்டது அப்படின்னா இந்த ராயலோ இன்ஃபார்ம் மார்க்கெட்டிங், ஓகேவா? ராயலோ இன்ஃபார்ம் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், போய் டைப் பண்ணாதீங்க. இல்லை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு மணி சென்ட் ஆகலை, ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா மணி சென்ட் பண்ணும்போது. ஸோ அடுத்தது பாருங்கள் ICICI பேங்க். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த ICICI பேங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வரும் ICICI பேங்க், IFSC கொடுப்பாங்க, ICICI பேங்க் வந்துருச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரை அதே மாதிரி காப்பி பண்ணி சென்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இதுக்கும் ஃபெயில்டு ஆகுதா? ஃபெயிலும் ஆகாது, சக்ஸஸ் தான் ஆகும். சப்போஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த 4 பேங்க்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ஆனால் எந்த பேங்க் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் அமைச்சிட்டு இங்கே அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் தெரியணும். இங்கே வந்து அதே தான் அட்டாச் பண்ணணும், சரிங்களா? ஸோ பிளான் நேம் வந்து கரெக்டாக காட்டுதா, பிளான் அமௌண்ட் கரெக்டாக காட்டுது பாருங்கள். ICICI பேங்க் கரெக்டாக காட்டுதா, இங்கே செக் பண்ணிக்கணும். இந்த பேங்க் ICICI, இங்கே ICICI தான் காட்டுதான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு இங்கே எல்லாமே இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் காட்டியிருக்கான்னு செக் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ பெய்ட் டேட் என்ன கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி சென்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 3 கார்டு தான் செட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் UPI டிரான்சாக்ஷன் நம்பர், அதாவது UTR நம்பர், ஓகேவா? ஜிபேலேருந்து பண்ணிங்கன்னா UPI டிரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும், தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும்? அதை நான் காட்ட முடியாது, காட்டினா வந்து எனக்கு வந்து இதை டெலிட் பண்ணிடுறாங்க அந்த யூடியூப்காரங்க, சரியா? அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ UPI டிரான்சாக்ஷன் ஐடி போடணும், அல்லது UTR நம்பர். ஃபோன்பேலேருந்து பண்ணிங்க அப்படின்னா UTR நம்பரை போடணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து போட்டணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்லோட் இருக்குது, இங்கே ப்ரௌசர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப், இங்கே ப்ரௌசர் கிளிக் பண்ணி ஸோ இங்கே இந்த மீடியா பிக்கர்னு சொல்லி கிளிக் பண்ணலாம், இதெல்லாம் ஃபைல்னு காட்டும் மொபைலில். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது இந்த இடத்துல பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்து இங்கே அதாவது நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் ஃபஸ்ட்டு இப்போ கட்டியிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வரும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா சைடில் இமேஜை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா?
ரொம்ப முக்கியமான விஷயம், பேமெண்ட் ப்ரூஃபை கரெக்டாக அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இது டச் பண்ணுறேன். இங்கே இமேஜ் வருதான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இமேஜ் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வருதான்னு பார்ப்போம். இமேஜ் கொஞ்சம் லேட் ஆகுது இமேஜ் வரதுக்கு, சரிங்களா? ஸோ இமேஜ் வந்துச்சுன்னா அந்த இமேஜ் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு கரெக்டாக பேமெண்ட் ப்ரூஃபா அப்படின்னு பார்த்துட்டு கன்டினியூ கொடுங்க, சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். நான் பேமெண்ட் பண்ணல. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இமேஜ் வரும். ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுங்க, சரியா? ஸோ இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது எனக்கு, அதனால தான் வரல. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல இமேஜ் கரெக்டாக காட்டுதா பேமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கன்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸில் ஐடி ஆக்டிவேட் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு. ஏன்னா வந்து நான் போன டைம் நிறைய ஃபேக் ஐடிலாம் வந்துச்சு. இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை லேட் ஆகும் கொஞ்சம். மற்ற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஆக்டிவேஷன் ஆகும். மேக்ஸிமம் நான் 24 ஹவர்ஸ், மினிமம் 3 ஹவர்ஸ் டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்படி தாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நியூ பிளான் வந்தாச்சு, எல்லாம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளான், எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராயலை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம், சரிங்களா? நாங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.